அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கனில் தாலி கறி குழம்பு வைக்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இது மட்டனில் வச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி சிக்கனில் மட்டன் டேஸ்ட்லேயே சிக்கனில் தாலி கறி குழம்பு வைக்க போகிறோம். இது எங்கள் ஊர் புதுக்கோட்டையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த தாலி கறி குழம்பு. கல்யாண வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த தாலி கறி குழம்பு தான் வைப்பாங்க. இதுக்கு கூட வாழைக்காய் ரசம் வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வாழைக்காய் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தாலி கறி குழம்புக்கும் நல்லா சுட சுட நல்லா உதிரியாக சாதம் வடித்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தாலி கறி குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 50 கிராம் புழுங்கல் அரிசியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து கடாயில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்க போகிறோம். இது நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். திப்பி திப்பி இல்லாமல் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தாலி கறி குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணி அரைச்சி பவுட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். இது இப்போ தேவைப்படாது. அதுக்கப்புறம் தாலி கறி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். பாருங்கள், 150 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராம் பூண்டு உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நெய் சேர்க்கணும், நல்லெண்ணெய் சேர்க்கணும். இப்போ லாக்டவுனுங்கிறதுனால எனக்கு நெய்யோ நல்லெண்ணெய்யோ கிடைக்கல. அதனால் நான் சாதாரண ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். தாலி கறி குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்காமல் நம்ம குழம்பு வச்சிட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி பழம். இதே நீங்கள் ஆட்டுக்கறி சேர்க்குறதா இருந்தாக்க தக்காளி சேர்க்க தேவையில்லை. சிக்கனுங்கிறதுனால 2 தக்காளி பழத்தை வதங்கின வெங்காயத்திலே சேர்க்கணும். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்க்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கனில் சேர்த்துருக்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கூடுதலாக சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்க்கணும். நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை சேர்க்கணும். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்துற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும். நான் வீடியோ பிஸியில் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் தான் நம்ம வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த டைமில் தான் சேர்க்கணும். சிக்கன்லாம் வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கணும். இப்போ சேர்க்குறதுனால நல்ல வாசனை, நல்ல கம கமன்னு வாசனை அடிக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த டைமில் அந்த ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு பொரிய விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ட தாலி குழம்பு அதே டேஸ்ட்டில் நம்ம செய்ய முடியும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்க்குறேன். இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேங்காயெல்லாம் தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வைக்கிறத விட இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மலன்னு கொதிக்கணும். சிக்கன் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கையிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அரிசியும் மிளகையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுட்ரை அதாவது சிக்கன் வெந்து குழம்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பவுடரில் நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றலாம்.
நான் வந்து பவுடரை வந்து அப்படியே வந்து நல்லா தூவி விடுறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த பவுடரை தூவி விட்டதுமே குழம்பு வந்து திக்காக ஆரம்பிச்சிரும். பாருங்கள், குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. முக்கால்வாசி நல்லா ரெடியாகி எல்லாமே வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக குறப்பாக அரைச்சிட்டு இந்த டைமில் தான் நம்ம வந்து மல்லித்தூள் சேர்க்கணும். நம்ம வந்து நார்மலாக எப்போவுமே வந்து மல்லித்தூள் வந்து எந்த அளவுக்கு குழம்புக்கு சேர்ப்போமோ அந்த அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை கடாயில் போட்டு லைட்டாக வாசனை வர்ற வரையும் வறுத்துட்டு இடித்து வச்சுருக்க, அதாவது குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டை வந்து சேர்த்து மல்லித்தூளில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து அந்த மல்லித்தூளும் பூண்டையும் நல்லா தூவி விட்டு லைட்டாக ஒரு தடவை கரண்டி வச்சு ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுமே டக்குன்னு வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடணும். பூண்டு சேர்த்துட்டு கொதிச்சிருச்சுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, சாப்பிடவே முடியாது, மழு மழுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பூண்டை சேர்த்துட்டு கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அந்த சூட்டில் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருமே வைக்கலாம். இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு டீட்டெயிலோட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த குழம்புடைய திக்னஸ் கொடுக்குறது அந்த அரிசியும் மிளகு தான். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. இதுக்கு வந்து நெய் சோறாக்கி நீங்கள் வந்து தாளிக்கறி குழம்பு வச்சு சாப்பிடலாம். சாதாரணமாக நல்லா சோறு வந்து நல்லா உதிரியாக வடிச்சிட்டு கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சுட்டு இந்த குழம்பு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து மதியத்துக்கு வந்து சாதம் வடித்து சாப்பிட்டுட்டு மிச்ச குழம்பு இருக்குல்ல, அப்போது நைட்டில் வந்து இட்லி சுட்டு நீங்கள் வந்து இந்த குழம்பு கூட தொட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே குழம்பு நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் சிக்கன் தாலி குழம்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பபாய்.